வெல்கம் டு ட்ரிபிள் எக்ஸ் அகாடமி. அனைவருக்கும் வணக்கம். இப்போ வந்து சிஆர்பிஎஃப் ட்ரேட்மேனுக்கான அட்மிட் கார்டு வந்து நமக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதாவது பிஇடி டெஸ்ட்டுக்கான அட்மிட் கார்டு வந்து நமக்கு வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அந்த எக்ஸாம் வந்து நம்ம எந்த தேதியிலேருந்து எந்த தேதிக்குள்ளே வந்து பிஇடி டெஸ்ட் வந்து நடக்குது, வித் இதை தொடர்ந்து எஸ்எஸ்சி ஜிடி கான்ஸ்டபிளுக்கான ரிசல்ட் வந்து நமக்கு எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வேறு எதுவும் டவுட்ஸ் வந்து உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. இப்போ வந்து நம்ம எஸ்எஸ்சி ஜிடி கான்ஸ்டபிளுக்கான ரிசல்ட் வந்து நமக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த சிஆர்பிஎஃப்க்கான ப்ராசஸ் எல்லாமே நமக்கு வந்து கம்ப்ளீட்டாக முடியணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் போன வீடியோவில் உங்களுக்கு வந்து சொல்லியிருந்தேன், இந்த சிஆர்பிஎஃப்க்கான பிஇடி டெஸ்ட்டு வந்து நமக்கு கிளியர் ஆனால் மட்டுமே எஸ்எஸ்சி ஜிடி கான்ஸ்டபிளுக்கான பிஇடி டெஸ்ட் வந்து நமக்கு வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அதனால தான் இப்போ வந்து எஸ்எஸ்சி ஜிடி கான்ஸ்டபிளுக்கான ரிசல்ட் வந்து தள்ளிட்டு போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்லியிருக்கேன். இப்போ வந்து சிஆர்பிஎஃப்க்கு வந்து நமக்கு எப்போ ஆரம்பிச்சிருக்காங்க, அட்மிட் கார்டு வந்து எப்போ டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜூன் 25 நம்ம வந்து அட்மிட் கார்டு வந்து நமக்கு வந்து டவுன்லோட் பண்ணலாம். இந்த பிஇடி டெஸ்ட்டுக்கான முடிகிற டேட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 24 ஜூலையில் வந்து நமக்கு வந்து முடியுது. அதனால் இந்த ஜூலை 24 வரைக்கும் நமக்கு வந்து எஸ்எஸ்சி ஜிடி கான்ஸ்டபிளுக்கான ரிசல்ட் வந்து கண்டிப்பான முறையில் ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. இதை வந்து நம்ம வந்து கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ வந்து இணையத்தில் வந்து ஒரு பிடிஎஃப் வந்து எல்லாருக்குமே கண்டக்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அந்த பிடிஎஃப் ஃபோட்டோ கூட நான் உங்களுக்கு காட்டுறேன், ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்களேன். இதில் வந்து எஸ்எஸ்சி ஜிடி கான்ஸ்டபிளுக்கான அட்மிட் கார்டு வந்து நம்ம வந்து பிஇடி டெஸ்ட்டுக்கான அட்மிட் கார்டு வந்து நம்ம வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் சொல்லியிருந்தீங்க. இது வந்து முழுக்க ஃபேக்கான ஒன்று தான். அதாவது எஸ்எஸ்சி ஜிடி கான்ஸ்டபிளுக்கான ரிசல்ட் தான் ஃபஸ்ட்டு வருமே தவிர பிஇடி டெஸ்ட் வந்து நமக்கு வந்து ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. அதாவது ஆன்லைன் எக்ஸாமுக்கான கட் ஆஃப் மார்க்கோட தான் உங்களுக்கான ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பிஇடி டெஸ்ட்டுக்கான அட்மிட் கார்டு வந்து அதாவது குவாலிஃபைடு ஆனவங்களுக்கான அட்மிட் கார்டு வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அதன் அடிப்படையில் தான் நடக்கும். இன்னும் ரிசல்ட் வரல, நீங்கள் எப்படி அட்மிட் கார்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யாரும் திங்க் பண்ண வேணாம். ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் தான் நமக்கு வந்து அட்மிட் கார்டு வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. இப்போ வந்து 24 வந்து ஜூலை வந்து உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா 24 வந்து சிஆர்பிஎஃப்க்கான பிஇடி டெஸ்ட் வந்து க்ளோஸ் ஆகுது. இந்த மந்தில் வந்து உங்களுக்கு வந்து ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 30 வந்து உங்களுக்கு ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த்து ஆகஸ்ட்டில் வந்து உங்களுக்கான பிஇடி டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணலாம். இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா செப்டம்பரில் வந்து உங்களுக்கு வந்து கண்டக்ட் பண்ணலாம். இந்த 2 மந்தில் தான் உங்களுக்கான பிஇடி டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. இதுக்கான இடைப்பட்ட நாட்களில் கண்டிப்பான முறையில் சிஆர்பிஎஃப்க்கான பிஇடி டெஸ்ட் தான் நடக்குமே தவிர எஸ்எஸ்சி ஜிடி கான்ஸ்டபிளுக்கான பிஇடி டெஸ்ட் வந்து நமக்கு வந்து கண்டிப்பான முறையில் நடக்காது. நீங்கள் வந்து எல்லாருமே போன வீடியோவில் கேட்டிருந்தீங்க, நம்ம வந்து இந்த தேதிக்குள்ளே வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு யாராலையுமே சொல்ல முடியாது. ஆனால் இந்த மந்தில் வந்து வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்மளால் சொல்ல முடியும். அதனால தான் நம்ம வந்து இந்த வீடியோவை போட்டிருக்கோம். வேறு எதுவும் டவுட்ஸ் வந்து உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.